நான் தனி ஒருவனாக போகிறேன், எந்த கட்சி சார்பும் இல்லை. எல்லாம் நீங்கள் நான் இப்படி திரும்பினேன்னா என் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் என் பிள்ளையும் என்னோட உணர்வு என்னோட ரத்தனை ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி தான் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. என் பேர் விநாயக மெய்யரசு அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாதுங்க. ஏன்னா சரவணன் சொன்னால்தான் தான் தெரியும். ஏன்னா சரவணன் சொன்னால் தான் இங்கே தெரியும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த ரோட்டில் தான், இங்கே தான் இருந்தேன்னா. நான் இப்போ சுயேட்சையாக இந்த திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏக்கு சுயேட்சையாக நிற்கிறேன். என்னோட வெற்றி சின்னம் கிரிக்கெட் பேட்டு. அதை உங்கள் மனசில் பதிவு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஏன்னா எல்லோரும் எனக்கு ஓட்டு போட்டுருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்கள் வீட்டு பிள்ளைல. அதனாலும் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னோடய உரிமை, கடமை. ட்ரைனிங் சென்டர் கவர்மெண்டால் கொடுக்கப்படலை. இன்னும் ஒரு ட்ரைனிங் போகிறோன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு, அதை 3 லட்ச ரூபா படித்தாலும் இங்கே பணத்தை கட்டி வேலை வாங்கணுங்கிறதுக்காக யாரும் அதில் உடன்படாமல், யாரும் அரசாங்க வேலைக்கு போகாமல், எல்லா படித்த பிள்ளைகளும் நல்லா படித்த பிள்ளைங்க, நல்ல நாலேஜ் உள்ள பிள்ளைங்களாம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 50 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசையும் உடைச்சி, நிறத்தையும் உடைச்சி, உடம்பையும் இழந்து வெயிலில் போய் நின்று கஷ்டப்பட்டு இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளவங்க இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம், திடீர்னு தாய் தகப்பனுக்கு எதாக ஆனாலும் இடையில வர முடியல. யாராவது ஃபோன் பண்ணி அப்பா கடன் இருக்குப்பா, அம்மா இறந்தாலும் கூட அப்பா ஃபோன் பண்ணி அப்பா கடைங்க இருக்குப்பா நீ வந்துடாதாப்பான்னு சொல்கிற ஒரு இழிவு நிலையை இந்த அமைச்சர்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா தாய் தகப்பன் தான் வரணும், ஏன்னா அவங்க தான் பிள்ளையை பெற்றவங்க. இன்னொன்று, பிள்ளையை பெக்கிறதுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம கிராமத்துலையான்னு தெரியல, வேறு எல்லா கிராமத்துலேயோ டவுனில் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தவங்க ஒரு குழந்தைய ஒரு மாதமாகிக்கிட்டு ஊருக்கு போகிறாரு, மனைவி பிள்ளையை பெக்குது. உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி கட்சிக்காரர்கிட்ட சொல்லி, அமைச்சர் நீங்கள் என் பிள்ளைக்கு போய் பேர் வாங்கினு யார் இந்த பையன் சொல்லி இங்கே போய் பிள்ளைக்கு பேர் வைக்க சொல்லணும். அவன் அந்த அமைச்சரை சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கணும். வேலையை கொடுத்துருந்தா என் பிள்ளைக்கு நான் பேர் வைப்பேன், நான் ஏன் உன்னையை போய் வைக்க சொல்லணும். ஆனால் இங்கே எல்லாமே குழப்படியாகவே இருக்குது. இதெல்லாம் 20 வருஷமாக இருக்க பிரச்சனைகள் இதை சொல்ல வேணாம், எல்லாருக்குமே அது தெரியும். இப்போ இங்கே தண்ணி பிரச்சனையா, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 2 பைப் இருந்துச்சு. இப்போ எத்தனை பைப் இருக்குதுன்னு தெரியல குடிக்கிறதுக்கு. நான் ஏன்னா உள்ளே வரவேன், ஒன்று தான். அதில் நம்ம ஏற்கனவே பைப்லேயே நிற்போம். இந்த கணக்கில் கிணறு இருக்குது இதில், அந்த அங்கேயும் இருந்துச்சு. உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்கள் மயனா, நான் நிறையா பேருக்கு பேரனாகவும் இருக்கேன். என்ன அனைவரும் எங்கேயுமே போடாமல் என்னோட 14வது நம்பரில் பேட்டு சின்னத்தில் விநாயக மெய்யரசுன்னு இருக்கும். சரவணான்னு தேடிடாதீங்க. ஏன்னா சரவணாவில் நீங்கள் கூப்பிட்ட பேர், ஆனால் அங்கே சர்டிஃபிகேட்டில் உள்ள பேர் விநாயக மெய்யரசு.